திரு செல்வ பெருந்தகை டிஎம்கே வாசல்ல அறிவாலய வாசல்ல பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் 25 போட்டியிட்டோம், 18 வென்றோம், அதுல 16 தான் வாங்கியிருக்கோம். போட்டியிட்டதுலே வாங்க முடியல. நீ அதெல்லாம் பேசவே மாட்டேன்றீங்க, காதுல வாங்கவே மாட்டேன்றீங்க. போட்டி போட்டது சிட்டிங் எம்எல்ஏ கொடுக்கல, அதுல 2 சிட்டிங் எம்எல்ஏ கொடுக்கல, 25 போட்டியில கொடுக்கல. சரி, அதெல்லாம் உங்களுக்கு உறுத்தவே இல்லை. எல்லா கட்சிக்கும் ஒண்ணு குறைச்சிட்டாங்க. 2 கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மதிமுக பாவம் 3+1ன்னாங்க, 4 உதயசூரியன்ட்டாங்க. அண்ணன் கமலஹாசன் எங்களுக்கு ஏற்பில்லை நியாயமில்லைன்னு வெளியே போயிட்டார். எங்களை உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறேன். அவர் அப்படி போட்டி போட சொன்னது அநியாயம், நேர்மை ஏற்க முடியாதுன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு, பேசணும்னு சொல்லியிருக்காரு. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு சார். அங்க உழைப்பு போட்டு ஏங்க இவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு பேசு பொருள் அதிகமா வரல. இருக்காங்க 1 or 2 இருக்காங்க. ஆனா இங்க ஒரு லிஸ்டே போட முடியும் சார். வினோத் பி செல்வம் மிகப்பெரிய உழைப்பு போட்டார், எஸ்.சி. சூர்யா உழைப்பு போட்டார், அமர் பிரசாத் ரெட்டி வேனெல்லாம் வாங்கிட்டாரு, திரு அஸ்வத்தாமன் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணி சில அதுல யாருக்குமே இவங்க எல்லாருமே ஏமாந்து போயிருக்காங்களே. கார்த்தியாயினி நான் தான் சொல்ல வர்றேங்க. நீங்க சொல்லாத பேர்ல ஏபி முருகானந்தம் இருக்கிறாரு, பொன்னாரன் இருக்கிறாரு, KT ராகவன் இருக்கிறாரு, நாராயண திருப்பதி இருக்கிறாரு, இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இல்லைன்னு சொல்லி பிஜேபி குறைஞ்சபட்சம் 50-60 தொகுதியில சொந்தமா கேண்டிடேட் பாட்டுற கட்சி, வலுவா கட்சி இருக்கு.